தேவைகள் இருக்கிறது. எப்படி எனக்கு அற்புதம் நடக்கும்? தேவைகள், அற்புதங்கள். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, சில வேளைகளை நம்முடைய லைஃப்ல சில தேவைகளை எப்படி கடவுள் சந்திப்பாருன்னு நமக்கு ஒரு கேள்வி இருக்கிறது. அந்த கேள்வி நிமித்தமா நம்ம ரொம்ப ஆங்ஸைட்டியா நம்ம மாறுறோம். அன்பானவர்களே, கவலைப்படாதீங்க. பரிசுத்த பர்வதத்தில் கர்த்தர் பார்த்துக் கொள்வார். உலகத்தை படைச்ச ஆண்டவருக்கு எல்லாமே தெரியும். எனக்கு பின்னாடி இருக்கு பாருங்க அழகான இந்த வளைவுகள். இதுல இருக்கிற ஒவ்வொரு சின்ன சின்ன தொட்டியில இருந்து இந்த அழமையான இந்த போகன் விழா பிளான்ஸ் வந்திருக்குது. அதுக்கு எவ்வளவு தேவைன்றதை இங்க இருக்கிற தோட்டத்துல வேலை செய்யற அந்த தோட்டக்காரர்கள் அதுக்கு வேண்டிய தண்ணீரை அவங்க தர்றாங்க. அதுக்கு வேண்டிய மண்ணை அடிக்கடி நிரப்பி அதை பராமரிக்கிறாங்க. அதனாலதான் இப்படி பூத்து குலுங்குது. இதே மாதிரி பூமி என்கிற தோட்டத்துல நம்மளை வச்ச கடவுள் நம்ம தேவைகள் அறிவார். ஒரு அருமையான சகோதரி இருந்தாங்களாம், நல்ல ஒரு ஜெப வீராங்கனை. மலைப்பாங்கான ஒரு இடத்துல அவங்களுடைய வீடு இருந்தது. அந்த மலை சார்ல இருந்தாங்க. அவங்க கடவுளை நோக்கி ஒரு நாள் அவங்க வீட்டுல ஒண்ணுமே சாப்பிடுறதுக்கு இல்லை. அவங்க ஜெபம் பண்ணாங்க, கடவுளே எனக்கு இன்னைக்கு இறைச்சி சாப்பிடணும் போல இருக்குது, எனக்கு ஒரு முட்டையாவது வேணும், சாப்பிடுறதுக்கு ஒண்ணும் இல்லை கடவுளே அப்படின்னு அவங்க கேட்டாங்களாம். திடீரென்று அவங்க ஜெபம் பண்ணி முடிக்கும் போது பாத்தீங்கன்னா இந்த மலை உச்சியில இருந்து லைனா சில கோழிகள் நடந்து வந்து கொண்டிருந்தது. அதுல பாத்தீங்கன்னா 21 கோழி லைனா நடந்து வந்து இவங்க வீட்டுக்கு வெளியில இருக்கிற இவங்க அந்த புல்லு மாட்டு தீவனம் எல்லாம் போட்டு வச்சிருப்பாங்க பாத்தீங்களா, அதுல ஒண்ணுமே இல்லைங்க, மாடே இல்ல, சும்மா புல்லு மட்டும் தான் இருக்குது. வந்து அந்த இடத்துல அழகா 21 முட்டைகளை போட்டுச்சான். திருப்பி அதே மாதிரி ஒரே லைன்ல புறப்பட்டு அந்த மலையில ஏறி ரைட்டு வாங்கி யாரோ ஒருத்தவங்க வீட்டுக்குள்ள போயிடுச்சு. இவங்களுக்கு இதை பார்த்துட்டு ஒரே ஆச்சரியம். இந்த 21 முட்டையை எடுத்துக்கிட்டு நேரா அந்த வீட்டுக்கு போனாங்களாம். எந்த வீட்டுக்குள்ள போய் அது திரும்பிச்சோ அந்த வீட்டு கதவை தட்டினா அங்க இருக்கிற ஒரு லேடி சொன்னாங்களா, என்ன வேணும்? இவங்க சொல்லியிருக்கிறாங்க, உங்க கோழி எங்க வீட்டுல முட்டை போட்டுருச்சுங்க, நீங்க தானே அதுக்கு சொந்தக்காரங்க, அதனால இந்த முட்டையை உங்ககிட்ட கொடுக்க வந்தேன் அப்படின்னு சொன்னாங்களா. அவங்க சொன்னாங்களா, என்ன சொல்றீங்க, நாங்க இவ்வளோ வருஷமா கோழி வளர்க்குறோம், இந்த கோழி ஒரு நாள் முட்டை போட்டதே கிடையாது, அப்படியே போட்டிருந்தாலும் உங்க வீட்டுல தானே போட்டுச்சு, எங்களுக்கு சொந்தமானது கிடையாதுங்க, எங்க கோழியை பத்தி எங்களுக்கு தெரியும் சொல்லி விட்டாங்களாம். வேற வழி இல்லாம அந்த 21 முட்டைகளை கொண்டு வந்து சாப்பாடு சாப்பிட்டு சந்தோஷப்பட்டாங்க. எப்பெல்லாம் இவங்க ஜெபிச்சாங்களோ அப்பெல்லாம் அந்த 21 கோழியும் அணிவகுத்து கரெக்டா இவங்களுக்கு முட்டை போட்டுட்டு போயிருமா. பாருங்க, இதுல ஆச்சரியமான காரணம்னா அந்த கோழிக்கு தீவனம் போடல, தண்ணி வைக்கல, அதுக்கு ஷெட்டு போடல, அதெல்லாம் யாரோ ஒருத்தவங்க செஞ்சு வச்சிருந்துக்கிறாங்க. ஆனா இவங்களுக்கு பலன் வந்துச்சு. காரணம் என்ன தெரியுமா? கடவுள் இருக்கிறார் பாத்தீங்களா, அவர்கிட்ட நீங்க கேட்டீங்கன்னா அவர் கொடுப்பாருங்க. சங்கீதம் 105:40 சொல்லுகிறது, கேட்டார்கள், அவர்களுக்கு காடைகளை அவர் அனுப்பினார், வானத்து மன்னாவினால் வானத்து அப்பத்தினால் அவர்களை திருப்தியாக்கினார். அன்பானவர்களே, இஸ்ரவேல் ஜனங்க வனாந்திரத்துல டீ கடை கிடையாது, ஒரு செட்நாட் ரெஸ்டாரண்ட் கிடையாது, ஆனா காடை இவங்களை தேடி வந்துச்சு. நம்ம தேடி உணவை தேடி போடுறது எப்படி இருக்குது, தேவைகளை தேடி போறது எப்படி இருக்குது, நம்மளை தேடி தேவைகள் ஆசீர்வாதங்கள் வருவது. உங்களுக்கு இன்னைக்கு கடவுள் சொல்றார், நீ தேடிக்கிட்டு இருந்த ஆசீர்வாதம் உன்னை தேடி வரப்போகிறது. நீ அந்த டாக்டர் இந்த டாக்டர் எனக்கு குழந்தைய யாராவது எனக்கு குழந்தை பெறுவதற்காக செய்வாங்களா? கடவுள் சார், உன்னை தேடி ஆசீர்வாதம் வருமா, உன் கற்பத்துல நானே தொட்டு உனக்கு குழந்தைய கொடுப்பேன். கடன்ல இருக்கிறீங்க, உங்களுக்கு வேலையில ஒரு பெரிய உயர்வு வரப்போகிறது, ஒரு பெரிய இன்சென்டிவ் வரப்போகுது, அதை கட்டி அதுல இருந்து கடன்ல இருந்து வெளியே வந்துருக்கு. கடவுள் இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கையை மாத்த போறாரு, உங்க தேவையை சந்திக்க போறாரு. கேட்டார்கள், காடைகளை அனுப்பினார், உங்களுக்கும் அப்பத்தை அனுப்புவார். God bless you. Have a wonderful day. Amen.